அன்பில்லாத மனம் ஒரு வெயில் போல எரிக்கும். ஆனால் அன்பு இருந்தால் அதுவே அறமாக மாறும். எப்படி தெரியுமா? அதிகாரம் 7, புதல்வரை பெறுதல் அறத்துப்பால். குறள் 77. என்பிலதனை வெயில் போலக் காயுமே. அன்பிலதனை அறம். தமிழ் பொருள்: எலும்பு இல்லாத உடலை வெயில் எரிப்பது போல் அன்பு இல்லாத மனிதனை அறம் தண்டிக்கும். எளிய விளக்கம்: ஒரு மனிதனுக்கு அன்பு இல்லை என்றால் அவன் வாழ்க்கை எளிதாகவும் சாந்தமாகவும் இருக்காது. அன்பு இல்லாதவரின் செயல்கள் தவறாகி அதனால் அவருக்கு துன்பம் வரும். அன்பு என்பது மனிதனின் அடிப்படை குணம். அது இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கை கடினமாகிவிடும். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள், ரவி மற்றும் குமார். ரவி எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வான், அன்பாக நடந்து கொள்வான். ஆனால் குமார் சுயநலமாக இருந்தான். யாரிடமும் அன்பு காட்ட மாட்டான். ஒருநாள் இருவருக்கும் கஷ்டம் வந்தது. ரவிக்கு கிராமத்தினர் அனைவரும் உதவி செய்தார்கள். ஆனால் குமாரை யாரும் பார்த்துக் கொள்ளவில்லை. அப்போதுதான் குமார் புரிந்து கொண்டான். அன்பு இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கை வெயிலில் எரியும் உடம்பு போல துன்பமாகிவிடும் என்று. இந்தக் கதையின் பொருள்: அன்பு காட்டினால் மட்டுமே நமக்கு ஆதரவு கிடைக்கும். அன்பில்லாத வாழ்க்கை தனிமையையும் துன்பத்தையும் தரும். ஊக்கவுரை: அன்பு கொடுத்தால் அன்பு திரும்ப வரும். நாம் இன்று செய்யும் சிறிய நல்ல செயல்கள் நாளை பெரிய ஆதரவாக மாறும். நிஜ வாழ்க்கை சம்பவம். பல பெரிய மனிதர்கள், உதாரணத்திற்கு சமூக சேவையாளர்கள், அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்ததற்கு காரணம் அவர்களின் அன்பும் கருணையும்தான். அவர்கள் பணம் இல்லாமல் இருந்தாலும் அன்பால் பலரின் மனதை வென்றார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கை நிறைவாக இருந்தது. நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு மனிதன் எப்போதும் கோபமாக இருப்பான். ஒருநாள் அவன் வீட்டின் முன் ஒரு நாய் வந்தது. அவன் அதை துரத்தினான். அடுத்த நாள் அதே நாய் மீண்டும் வந்தது. இந்த முறை அவன் அதை உணவு கொடுத்தான். அந்த நாய் தினமும் வந்து அவனை சந்தோஷப்படுத்த ஆரம்பித்தது. அப்போது அவன் சொன்னான், நாய்க்கு கூட அன்பு வேண்டும் என்றால் மனிதர்களுக்கு எவ்வளவு முக்கியம். கதையின் சின்ன பொருள்: அன்பு என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவான மொழி. அதை கொடுத்தால் அது பல மடங்கு திரும்பி வரும். மீண்டும் குறள்: என்பிலதனை வெயில் போலக் காயுமே. அன்பிலதனை அறம். தமிழ் பொருள்: மீண்டும் சோகஸ்மைலி. எலும்பு இல்லாத உடலை வெயில் எரிப்பது போல அன்பில்லாதவரை அறம் துன்பப்படுத்தும். முடிவு: அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.